நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருஷத்துக்கு உண்டான புத்தாண்டு ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தேய்பிற பஞ்சமி திதியில கீழ்நோக்குடைய மக நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்துல பிரீத்தி நாம யோகத்துல இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது 2024 புத்தாண்டுல பெருசா வரும். அதாவது மழை அப்படிங்கிறது பேஞ்சும் கெடுக்கும் காஞ்சும் கெடுக்கும். வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூடு அப்படிங்கிறது இருக்கும். மழை காலத்துல ஏகப்பட்ட வெள்ளம் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது வரும். உலக அளவில் முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆபத்து அப்படிங்கிறதும் இருக்கு. இது எல்லாமே இந்த புத்தாண்டுல இருந்தாலும் மக்களை பெரிய அளவில் பாதிக்காத ஒரு புத்தாண்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ கொரோனா பரவுது அப்படின்னு சொல்றாங்க, மறுபடியும் லாக்டவுனு அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மக்களுக்கு பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். காலசக்கரத்தோட லாபஸ்தானத்துல கும்பராசியில சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு வருஷமா இருக்கும். வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மேச ராசியில பலமா இருக்காரு. சனி பகவான் கும்பராசிலையும் ராகு மீன ராசிலையும் கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. ஏப்ரல் மாசத்துல குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போக போறாரு. இது எல்லாத்தையும் பொறுத்து ரொம்ப அற்புதமான ஒரு புத்தாண்டு பலன்களை உங்களுக்காக கணிச்சு கொடுக்குறோம். முழுசா பாருங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு வெற்றிகரமா அமையிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2024 புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2024 புத்தாண்டுக்காக 8 வருஷமா காத்துக்கிட்டு இருந்த நபர்கள் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஏழரை சனி அப்படிங்கிறது உங்களை இந்த அளவுக்கு தான் கொடுமைப்படுத்திச்சு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருக்கு. தனுசு ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இழக்காத விஷயங்கள் அப்படிங்கிறதே இல்லை. எல்லாத்தையுமே இழந்துட்டு நட்ட நடுத்தெருவில் நிற்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருந்திருக்கும் வாழ்க்கை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில நன்மைகள் அப்படிங்கிறதும் நடந்திருக்கும். சில பேர் சொந்த வீடு கட்டியிருப்பாங்க. ஏன்னா ஏழரை சனி காலம் அப்படிங்கிறது 2ஆம் சுற்று வரும்போது நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதையும் செய்யும். வீடு கட்டியிருக்கலாம், திருமணம் நடந்திருக்கலாம், பிள்ளைகள் பிறந்திருக்கலாம். ஆனாலும் கூட கடன் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்கும். நிறைய பேர்கிட்ட ஏமாந்து போயிருப்பீங்க. கூட இருக்கிறவங்களே முதுகில் குத்தி இருப்பாங்க. முக்கியமான உறவுகளை இழந்திருப்பீங்க இந்த ஏழரை சனி காலகட்டத்தில். அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு முக்கியமான உறவு அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். எல்லாருக்குமே வாழ்க்கையில் அப்படி ஒரு உறவு அப்படிங்கிறது இயல்பாகவே அமையும் தான். அப்படிப்பட்ட உறவை இழந்திருப்பீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. இது அம்மாவை இழந்திருக்கலாம், அப்பாவை இழந்திருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு இழப்பு அப்படிங்கிறது என் வாழ்க்கையிலே இதாண்டா பெரிய இழப்பு, இது மட்டும் நடக்கலைன்னா நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இழப்பை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. அதே மாதிரி முதுகுல குத்துன துரோகம் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய கதையை கேட்டோம் அப்படின்னா கண்ணீர் வரக்கூடிய கதையாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அனுபவிச்சாச்சு. அதனால் எப்படா இந்த 2024 வரும், ஏழரை சனி எப்போதாண்டா முடியும் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கான நாள் அப்படிங்கிறது வந்துருச்சு. 2024 வருட தொடக்கத்திலேயே ஏழரை சனியிலேருந்து நீங்கள் முற்று முதலுமாக வெளியே வந்துட்டீங்க. அதோட சனி பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆவது வீட்டில் இருக்காரு. ராசிக்கு 3ஆவது வீடு அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம். சனி பகவானே தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வராரு அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கட்ட அமைப்பு அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும். எதை பற்றி இனிமேல் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத கஷ்டத்தெல்லாம் பார்த்தாச்சு. இதை விடவாடா இனிமேல் நான் கஷ்டத்தை பார்க்க போகிறேன், இனிமேல் என்ன வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்ககிட்ட இருக்கும். இதுக்கு மேலே செய்தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத சனி பகவான் வாரி கொடுப்பாரு. ஏன்னா ஏழரை வருஷமாக உங்களை போட்டு சோதனை பண்ணிட்டாரு பார்த்தீங்களா, அந்த சோதனைகளை எல்லாத்தையும் சாதனையாக மாற்றி காட்டுவார். யார் முன்னாடி அவமானப்பட்டு நின்னீங்களோ, யார் முன்னாடி 10 ரூபா கடன் கேட்டு கைகட்டி கூனி குறுகி நின்னீங்களோ, கடனை அடைக்க முடியாமல் வெக்கி தலை குனிஞ்சிங்களோ, அவங்க முன்னாடியே இன்னுமே வரக்கூடிய காலகட்டத்தில் காசு பணம் சம்பாரித்து சொந்த வீடு கட்டி ஒரு வண்டி வாகனம் வாங்கி கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இதுக்கு மேலே உங்களுக்கு முற்று முதலுமாக கிடைக்க போகுது. அதோட
பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்பு வட்டத்திலேயே முதுகில் குத்தப்பட்டிருப்பீங்க. நண்பர்களே துரோகிகளாக மாறி போயிருப்பாங்க. எல்லா நண்பர்களையும் துரோகின்னு சொல்லிட முடியாது. ஆனால் உங்களோட துரோகி எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நண்பனாக இருந்தவனாக தான் இருப்பான். அப்படி தான் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதை எல்லாத்தையுமே உடைச்சி, ஏன்டா என்னை பகைச்சிக்கிட்ட அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஸ்வரூபம் எடுத்து வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இது நான் ஒரு முக அலங்காரத்துக்காக சொல்லலை. உண்மையிலேயே இது நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு மேலே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். அதுவும் நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களோட துறையிலேயே வேலை கிடைச்சி ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. அதுமாரி தொழில் செஞ்சோம் அப்படின்னா நல்ல வளர்ச்சி. அந்த தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு 100 நபர்களில் ஒருத்தராக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும். அதனால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு மனசார நன்றி சொல்லி இந்த வருடத்தை தொடங்குனீங்கன்னா, இந்த வருடம் முடியக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விவிஐபி அந்தஸ்தை அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட வருடத்தோட தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 4வது வீட்டில் அர்த்தாஷ்டம ராகு இருக்கார். இது கொஞ்சம் சுமாரான பலன், சுகஸ்தானம் அப்படிங்கிறத பாதிக்கும். அப்படிங்கிறதால லேசாக கொஞ்சம் உடம்புல பிரச்சனை இருக்கும். ஏன்னா 7.5 சனி காலகட்டத்திலேயே உடம்புல இருக்க சக்தியை பூரா அப்படி சப்பி எரிஞ்சிருப்பார் சனி பகவான். அப்போ அதுலேருந்து நாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா மெதுமெதுவாக தான் ரெக்கவர் ஆக முடியும். ஏன்னா நல்ல உடல் மெலிவாக இருந்தவங்களாம் கடந்த காலகட்டத்தில் உடல் பருமனாக இருப்பீங்க. நல்லா ஓடி ஆடி விளாண்டவங்க கூட ஒரு 10 படிக்கட்டு ஏற முடியாத அளவுக்கு மூச்சு வாங்கும், உடம்பு பெருசாக இருக்கும். சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காமல் அல்சர் வந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில். இதனால் உடம்புக்கு தேவையான சக்தி கிடைச்சிருக்காது. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவீங்க. ஆனாலும் இந்த அர்த்தாஷ்டம ராகு அப்படிங்கிறது அதோட குணத்தை கொஞ்சம் காட்ட தான் செய்யும். அதனால் பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சின்ன மருத்துவ செலவுகளோடய போயிடும். ஏன்னா நல்லது செய்யக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கும்போது மற்ற எந்த கிரகங்கள் நினைச்சாலும் உங்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறத செஞ்சிட முடியாது. சனி பகவான் உங்களுக்கு அரணாக இருந்து உங்களை காப்பாற்றுவார், கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட உங்களோட ராசிக்கு 5வது வீட்டில் குரு பகவான் இருக்கார். கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களோட ராசியவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏப்ரல் 21ஆம் தேதி குரு பகவான் 6வது வீட்டுக்கு போகிறாரு. அப்போ ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு பகவானாலேயும் உங்களுக்கு பல நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. 5ல் இருக்கிற குரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு, திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடத்தி கொடுப்பாரு, பூர்வீக சொத்து கைக்கு சேராமல் இருந்தவங்களுக்கெல்லாம் சொத்து கைக்கு சேரும். ஏன்னா இது நாள் வரைக்கும் அவர் 5ல் இருந்தாலும் 7.5 சனி இருந்தப்ப கொஞ்சம் தடங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்போ இதுக்கு மேலே முயற்சி செஞ்சீங்கன்னா பூர்வீக சொத்துல உங்களுக்கு உண்டான பாகம் அப்படிங்கிறது உங்களோட கைக்கு வரும். பூர்வீக சொத்தை விற்க முடியாமல் தவிச்சவர்கள், பூர்வீக சொத்து கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு வில்லங்கத்தில் மாட்டிக்கிட்டு கிடந்தவங்க, இவங்க எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு சொத்து கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது 100% இருக்குது. பயப்பட வேண்டியதில்லை. அதோட குரு பகவான் 6வது வீட்டுக்கு போன உடனே 6ல் குரு ஊரில் பகை அப்படிம்போம் ஏப்ரலுக்கு மேலே. ஆனாலும் பகையே வந்தாலும் படையெடுத்து வந்தாலும் எதிர்த்து நின்று அடித்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிற சனி கொடுப்பாரு. அதனால் உங்களை எதிர்த்து வரக்கூடியவர்கள் எல்லாருமே ஏண்டா இவங்களை பகைச்சிக்கிட்டோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவான் பயிற்சி ஆனாலும் கூட அவரோட பார்வை உங்களோட ராசிக்கு தொழில்ஸ்தானத்திலையும், உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்திலையும், உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்திலையும் விழுவும். ஏற்கனவே தொழில்ஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது இருக்காரு. 10ல் ஒரு பாவி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு தக்கன தொழில வளர்ச்சி அடையிறதுக்கு ஞானகாரகன் கேது உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பாரு. ஒரு தொழிலில் முதலீடு போட்டிருக்கோம்னா அதை இப்படி தான் நம்ம செயல்படுத்தணும், இதை செஞ்சு தொழிலை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையில் தெளிவு அப்படிங்கிறது இருக்கும். அதுமாரி மாணவர்களுக்கு கல்வி அப்படிங்கிறதும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏப்ரலுக்கு பிறகு கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறாரு. அப்படிங்கிறதால 10ல் பாவியாக உட்கார்ந்துருக்கிற கேது கூட நல்லவராக மாறி உங்களோட தொழிலில் உச்சபட்ச வளர்ச்சியை கொடுப்பாரு. தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க கிளை நிறுவனங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த 2024 புத்தாண்டில் இருக்குது. விரயஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வை ஏப்ரலுக்கு பிறகு பதியும். அப்படிங்கிறதால நிறைய ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணுவீங்க, அன்னதானம் பண்ணுவீங்க, கோவில் கொடைகளுக்கெல்லாம் பணம் கொடுத்து உதவுவீங்க, ஏலபால மாணவர்களுக்கு உதவி செய்வீங்க. இவ்வளோ உதவிகள் நாம் சொந்த காசுலேருந்து செய்கிறோன்னா அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதோட குடும்பஸ்தானத்திலையும் குருவோட பார்வை ஏப்ரலுக்கு பிறகு பதியும். அப்படிங்கிறதால
குடும்ப வளர்ச்சி அப்படிங்கிறதும் உச்சபட்சமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கலாம், வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம். நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. 8 வருடமாக பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் விடை சொல்லி உங்களை நான் ரொம்ப சோதிச்சிட்டேன், இதுக்கு மேலே உங்களை நான் வளர்க்குறேன்னு சனி பகவானே உங்களை தத்து பிள்ளையாக வளர்த்தெடுத்து மிகப்பெரிய உச்சத்திலே உட்கார வைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2024 புத்தாண்டு இருக்கும். தினமும் குளிச்சு முழுவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மாதத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத செய்யுங்க. கூடுமான வரைக்கும் தான தர்மம் செய்கிறதுல காசு பணம் கொஞ்சம் செலவு பண்ணுங்க. இந்த 2024 புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களை ஒரு விஸ்வரூபத்தை எடுத்து உலகத்துக்கு முன்னாடி கௌரவப்படுத்தி காட்டக்கூடிய வருடமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.